Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹalleluya. நம்ம மத்தியிலே இன்று பிரதர் டேவிட் அவர்களுடைய வைஃப் மற்றும் மகன் மருமகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். We welcome you to the front please. நம்ம யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு அவர்களுடைய கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? பிரதர் டேவிட் அவர்கள் நிறைய சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். இப்பொழுதும் அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இன்னொரு முறை கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். மத்தியிலே மீண்டுமாய் தேவனை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் இன்வைட்டிங். இதே மாதம் கடந்த வருடம் உங்களோடு இருந்த ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன், கடந்த முறை நான் வந்திருந்த பொழுது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்து முடிந்து முதலாக உங்கள் மத்தியில் வந்து தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். சாட்சியாய் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரசங்கம் கிடையாது, உங்களோடு சேர்ந்து வேதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் அநேக செய்திகளை கேட்டவர்கள், கர்த்தருக்குள் வேத வசனத்திலே வேறொன்று இருக்கிறவர்கள் என்ற நம்பிக்கையில் சில வசனங்களை மட்டும் உங்களோடு சேர்ந்து ஆராய்ந்து ஞாபகப்படுத்தி அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக நான் இதை கருதுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. ஆமேன். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எதற்கு ஆயத்தம்? அம்மா சத்தம் தான் ஜாஸ்தி கேட்குது. எதற்கு ஆயத்தம்? ஆமென். அவ்வளோ ஆயத்தமா? அவ்வளோ ஆசையா? சரி, அப்போ நான் இன்னைக்கு ஒரு 2 hours எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வாஞ்சையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளலாம்? Take your own time. I will rob you of all your time. Okay? I know that you are all ready. உங்கள் வீட்டில் பிரியாணிக்கான காரியங்களும் ரெடியாக இருக்குது. அதையும் போய் ஆயத்தம் பண்ணணும். ஸோ அதிக நேரம் நான் உங்களோட வேதத்தை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை, ஞாபகப்படுத்தி செல்கிறேன். ஆயத்தம், நாம் எதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? விசுவாசிகளாய், தேவ பிள்ளைகளாய் எதற்கு ஆயத்தம்? எங்கே போகிறோம்? அங்கே பரலோகத்தில் நம்ம தேவன் எதற்கு அழைக்கிறார்?
எதற்கு ஆண்டவர் அங்கே தேவ பிரசன்னத்திலே நம்மை வரும்படியாக அழைக்கிறார்? என்னென்ன காரியங்கள் நமக்காக காத்திருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன காரியங்கள் நமக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது? பரலோகம் போக போகிறோமா இல்லையா? ஆண்டவர் சந்திக்க போகிறோமா இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? என்ன இருக்கு? நித்திய வாழ்க்கை இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்கு? ரைட். முதலாவது கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். சரிதானா? நாம் கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். ரெண்டாவது, தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஸ்தலத்தில் பிரவேசிக்க போகிறோம். உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை, அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பிரவேசிக்க நாம் போகிறோம். புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:5 வாசித்தீங்கன்னா, புதிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக பிரதர் சொன்ன மாதிரி அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். இது மகா பெரிய பாக்கியம், மகா பெரிய பாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியத்தை உடைய நாம் எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த ஆயத்தத்தை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் நிறைய பலவிதமான ஆயத்தங்கள் செய்கிறாங்க. சமீபத்தில் நீங்கள் ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்து போனார் தெரியுமா? ராஜேஷ். அவர் தன்னுடைய மரணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட்டார்? என்னதுன்னா, கல்லறை ரெடி பண்ணிட்டாரு. கல்லறையில் ஒரு தனியாக ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் விவரமாய் சொன்னார், அந்த கல்லறையில் என்ன எழுதி வைக்கப்பட வேண்டும் என்பதை முதற்கொண்டு அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதுதான் ஆயத்தமா? இவ்வளவு ஆயத்தங்களை பண்ணவர் அவர் தேவ சமூகத்தில் இருப்பதற்கான ஆயத்தத்தை செய்தாரா? நியாய தீர்ப்பு நாளிலே தேவனோடு இருப்பதற்கு தன் தகுதிப்படுத்தி கொண்டாரா? பலவிதமான ஆயத்தங்கள். இன்றைக்கி எகிப்து தேசத்துக்கு போனீங்கன்னா, அங்கே இந்த பிரமிடுக்குள்ளே எவ்வளோ தங்க நகைகள்லாம் இருக்குதான். எதுக்காக அதை வைத்தார்கள்? பின்பு ஒரு பிறவிலே அங்கே போகிற இடத்துல இவர்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பதற்காக என்ன பண்ணாங்களாம், அவைகளை உள்ளே வைத்தார்கள். நீங்கள் நோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? ஒரு கணவன் மரிக்கும் முன்பாக தன்னுடைய மனைவிட்ட சொன்னால், நான் மரிக்கும்போது என் கல்லறையில் லட்சக்கணக்கான ரூபாயை நீ வைத்து விடு, ஏனென்றால் பின்பு நான் அங்கே என்ன பண்ண போகிறேன், செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு போனான். மரித்தான். அன்றைக்கு மனைவி என்ன பண்ணா, இந்த காசெல்லாம் நான் உள்ளே வச்சுட்டா எனக்கு ஏது காசு? உன்னை என்ன பண்ணா, ஒரு செக் எழுதி 2 லட்சத்துக்கு செக் எழுதி உள்ளே வச்சாச்சு. அப்போ பக்கத்துலலாம் கேட்டாங்க, அவர் அங்கே போய் என்ன பண்ணிக்குவார், என்கேஷ் பண்ணிக்குவார். இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில். நம்முடைய தேவன் மேலான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே நம்மை கொண்டு செல்வதற்காக நம்மை இங்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆயத்தம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இந்த உலகத்தோடு நமக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், அந்த சிட்டிசன்ஷிப் என்ன ஆகுது, மாறி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ராஜ்யத்திற்கு நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு கதை பிடிக்குமா?
ஒரு தேசம், அதுக்கு பக்கத்தில் ஒரு தீவு. அந்த தீவில் யார் வேணாலும் ராஜாவாகலாம். தீவில் யார் வேணாலும் ராஜாவாகலாம். அதில் ஒரு கண்டிஷன், 5 வருடங்கள் அந்த தீவிலே அவர்கள் ராஜாவாக இருந்துவிட்டு பின்பு அவர்கள் கொல்லப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான். அந்த நாட்டுக்கு அந்த ஒரு தீவில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அங்கே கொடிய மிருகங்கள் என்ன பண்ணும்? அவர்களை கொன்று போடும். இங்கே ராஜாவாக இருக்கலாம், அது முடிந்த பின்பு அந்த தீவில் போய் அவன் மறித்து போட வேண்டும். அங்கே ஒரே கொடிய மிருகங்கள் இருக்கும். இப்போ யாரும் ராஜாவாகிறதுக்கு முன் வரவில்லை. ஒரு நபர் வந்தான், நான் ராஜாவாகிறேன். அப்போ எல்லாம் சிரித்தாங்க. இந்த முட்டா பையன் என்ன பண்ணுவான்? சாக போகிறான். சாக போகிறதுக்கு என்ன இவ்வளவு ஒரு ஆசை அப்படின்னு. 5 ஆண்டுகள் முடிந்து அவனது தீவுக்கு போகும்பொழுது மிகுந்த சந்தோஷமாய் அவன் கப்பல் ஏறினான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். மரிக்க போகிறவன் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்? நிச்சயமாய் போய் சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற மிருகங்கள், கொடிய மிருகங்கள் என்ன பண்ணும்? கொன்று போட்டு விடுமே. அப்போ அவன் சொன்னான், மகிழ்ச்சியோடு கூட அவன் அந்த படகுலையே கப்பலில் ஏறி உட்காந்து சொன்னான், கடந்த 5 ஆண்டுகள் நான் என்ன செய்தேன் தெரியுமா? முதலாவது ஆண்டு அங்கே ஆட்களை அனுப்பி கொடிய மிருகங்களை எல்லாம் என்ன பண்ணேன்? கொன்று போட்டேன். அடுத்த ஆண்டு ஃபார்மர்ஸ், விவசாயிகளை அனுப்பி அங்கு உள்ள பகுதிகளை என்ன பண்ணேன்? சமப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற இடமாய் நான் மாற்றினேன். 3வது ஆண்டு கட்டிடக்கலை நிபுணர்களை அனுப்பி வீடுகளையும் எனக்கான அரண்மனையும் நான் கட்டி கொண்டேன். 4வது ஆண்டு எல்லா தெரு வீதிகளிலும் எல்லா சாலை வசதிகள், அனைத்து வசதிகளும் நான் செய்து கொண்டு இன்று 5 ஆண்டுகள் முடிந்து அங்கு ஒரு தேசத்தையே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உருவாக்கி இருக்கிறேன். அந்த தேசத்துக்கு நான் ராஜாவாய் போகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சிந்தை அந்த ராஜ்யத்துக்குரியதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இப்போ இந்த ஆயத்தத்தை செய்கிற பொழுது நமக்கு என்ன தேவை? ஆயத்தமாக இருக்கிற ஒருவனுடைய பண்பு என்ன? நிறைய காரியங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முக்கியப்படுத்தி நான் பேசிவிட்டு கடந்து போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்திலே அங்கே நாம் போகிறோம். இங்கு அவரை நாம் நன்கு அறிந்திருந்தால் மட்டுமே அங்கு நாம் அவரை போய் சந்திக்க முடியும். இங்கு நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அங்கே போய் நாம் என்ன பண்ண முடியாது? அவரை சந்திக்க முடியாது. அவரை ஆராதிக்க போகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற நாம் இன்று இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் எந்த அளவு நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். பவுல் இதை கருத்தில் கொண்டு தான் சொல்கிறான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரன், இங்கே அவன் தன் வாழ்நாளை எதற்கு செலவிடுகிறான்? தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை அறிந்திருக்கிற அறிவு குறைவு. 1 கொரிந்தியர் 13:9 சொல்கிறது, நம்முடைய அறிவு குறைவு. வாழ்நாள் முழுவதும் நான் தேவனை அறிகிற அறிவிற்கு செலவழித்தாலும் நான் அவரை என்ன பண்ண முடியாது? முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாது.
பழைய ஏற்பாடு காலத்தில் யோபு சொல்லுவான், அவரை அறிய முடியாது, அவரை ஆராய்ந்து அறிய முடியாது. ஆனால் இங்கே முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இங்கே ஆண்டவர் தன்னை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். ஒரு மனிதனுடைய தேவனோடு இருக்கிற உறவின் நெருக்கம் எதை பொறுத்து இருக்கிறது தெரியுமா? என் தேவன் தன்னை வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார். அதை உணர்ந்து நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் வாழ்க்கையின் நெருக்கம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நெருக்கம். என் வாழ்நாள் பூரா நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் அறிந்து கொள்கிறேன். அந்த அறிவின் மேன்மை, அந்த இந்த வார்த்தைகளை அழகாய் பவுல் சொல்கிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அவரை அறிகிறதிலே ஒரு மேன்மை இருக்கிறது. வாசிப்போம் கொலோசியர் 1:10 சகலவித கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் என்னவாகணுமா? விருத்தி அடையணும். 2 பேதுரு 3:18 வளருங்கள். முதல்ல வசனம் என்ன பார்த்தோம்? விருத்தி அடையுங்கள். இதில் என்ன பண்ணும்? வளருங்கள். விருத்தி வளர்ச்சி எதுல? தேவனை அறிகிற அறிவு. இது ஓவர் நைட்டில் நடக்கிற காரியம் இல்லை, ஒரு சில நாட்களில் நடக்கிற காரியம் இல்லை. இது வாழ்நாள் முயற்சி, அர்ப்பணிப்பு, தாகம், ஏக்கம். சொன்னேன், தேவனை அறிகிற அறிவின் வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது தேவன் அந்த வாஞ்சையை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவனை தெரிந்து கொள்ளுதல், தெரிதல் என்பது வேறு, அவரை அறிதல் என்பது. வேத புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, இவன் இவளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை என்ன நடந்துச்சு? குழந்தை பிறந்தது. நிறைய இருக்கு. இவன் இவளை அறிந்தான். அப்ப அறிதல் என்பது ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்தின் விளைவு அந்த நபரை அதிகமாய் அறிந்து கொள்கிறோம். ஸோ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனை தெரிந்திருக்கலாம், தேவனுக்கு என்னை தெரிந்திருக்கலாம். அதுவல்ல முக்கியம், தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இவ்வளவு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பின தேவன் இந்த உலகத்தில் அவரை அறிந்து கொள்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யோவான் 1:10 வாசிக்கிறோம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க, ஒரு வேதனையான காரியம். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார், மீட்க வந்திருக்கிறார், தன் சொந்தமானதிலே வந்திருக்கிறார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வேதனை. நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக விசுவாசிகளாய் நாம் இருக்கலாம், ஆனால் இன்னும் நாம் தேவனை அறிந்திருக்கிற விதமாய், தேவனை அறிந்திருக்க வேண்டிய விதமாய், தேவனை அறிந்திருக்க வேண்டிய அளவுக்கு நாம் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். பல ஆண்டு விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமான ஈடுபாடு, ஆயினும் தேவனை அறிகிற அறிவு, அவரோடு இருக்க நெருக்கம், அதிலே நாம் என்னவா இருக்கலாம்? குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். சீஷர்கள் நல்ல உதாரணம், சீஷர்கள் நல்ல ஒரு உதாரணம். யோவான் 14:9
அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்பு என்ன கேள்வி கேட்டாரு? பிதாவை காண்பியும், இவ்வளோதான். அந்த ஒரு காரியம் ஆண்டவர் வேதப்படுத்துச்சு. இப்போ இவ்வளோ நாள் என் கூடவே இருக்கிறியப்பா, இன்னுமா அது தெரியல? இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன கேட்டாங்க? சீஷர்கள் உடைய தாய் என்ன வந்து கேட்டாங்க? இடது பக்கத்துலேயும் அதுக்கு வந்தார் ஆண்டவர். உலகத்தில் ராஜ்யத்தை உண்டாக்குவா வந்தார். அவரோடு பயணித்தவர்கள் இன்னும் என்ன பண்ணவில்லை? ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. 3 ஆண்டுகள் சீஷர்களை உருவாக்குவதற்காக எவ்வளவு பாடுபட்டார். பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்லி அவர்களை ராஜ்யத்தின் சீஷர்களாய் உருவாக்க பிரயாசப்பட்டாரே. அப்படிப்பட்டவர்கள் ஒருத்த வந்து கேட்குறான், யார்? பேதுரு. எல்லா விதமான சேட்டையும் பண்ணுறது யார்? சீஷர்களுக்குள்ள ரொம்ப வைப்ரண்ட்டான ஆள் அவர் தான். எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறது அவர் தான். வந்து ரொம்ப மத்தேயு 19:27 ரொம்ப சாஃப்டாக வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன கேட்டார்? கூடவே இருக்கிறாரு. கூடவே இருக்கிற பேதுரு என்ன கேட்குறாரு? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி சீஷர்கள் ஒருவனாய் தெரிந்து கொள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்தி தெரிந்து செய்ய கொண்ட அதே சீஷன் இப்பொழுது என்ன கேட்கிறான்? எனக்கு என்ன கிடைக்கும்? உலக ஆதாயம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். தேவனோடு நெருங்கி நடக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு அவரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்திருக்கிறோம்? தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். இன்னும் இவர் பாடுவார், பெர்க்மன்ஸ் பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி. இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். கூடவே இருக்கிறார், பட் இன்றும் நம்மை அறியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உயிர் தெழுந்த பின்பு கூட சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்றார்கள். 3 ஆண்டுகள் கூட இருந்தவர்கள் தான். மரித்த பின்பு, கல்லறையிலே வைக்கப்பட்ட பின்பு மரியாள் அங்கே வந்து என்ன தேடுறார்? கூட இருக்கிற ஆண்டவரை தோட்டக்காரன் என்று பார்த்தாள். உங்களோடு இருக்கிற, உங்கள் மீட்டெடுத்த இரட்சகர் உங்களோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் என்ன? சரி, அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? அவரை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, பவுல் சொல்கிறார்ல, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிகிற அறிவு என்றால் என்ன? இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும்ல. அவரை அறிகிற அறிவுனா என்ன? நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த வசனம் இதை குறித்து சிந்தித்திருக்கிறீர்கள்? அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவின் மேன்மை அப்படின்னு என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்? வாசிப்போம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறீர்கள் அல்லது தேவனை நாம் அறிகிறோம் என்றால் அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம்.
தேவனுடைய அன்பு எப்பொழுது வெளிப்படும்? பல சமயங்களில் விசுவாசிகளாய் நாம் தேவனுடைய கரத்தையே பார்த்து பழகிவிட்டோம். தேவனுடைய என்ன கிடைக்கும், ஏதாவது கேட்டுட்டு அவர் கையிலேருந்து அது கிடைக்குமா, அவர் கைகளையே பார்த்து பார்த்து விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நாம் அவருடைய இருதயத்தை பார்க்க மறந்து விட்டோம். தேவனுடைய அன்பின் இருதயத்தை நாம் பார்க்க மறந்து விட்டோம். ஏதாவது கொடுப்பாரா? இந்த பேதுரு போல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, ஏதாவது கிடைக்காதா? இன்னும் வீடு இல்லையே, வீடு கொடுப்பீங்களா? ஒரு காரு கொடுப்பீங்களா? ஏதாவது உலக பிரகாரமாய் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆதாயத்துக்காக, இன்னும் அவரை உலக ஆதாயத்துக்காக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தவர்கள் யாரும் இல்லை. அப்படி கைகளை பார்த்து விசுவாசிக்கிறவன் அவருடைய இருதயத்தை பார்க்க தவறுகிறான். அவருடைய இருதயத்தை பார்க்க தவறுகிறவன் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறான். என்றைக்குமே அவருடைய இருதயத்தை பார்த்தாதான் அவருடைய இருதயத்தின் ஏக்கம் தெரியும். தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாத அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, தியாக அன்பு. இதெல்லாம் வார்த்தையில் சொன்னால் போதாது, அதை அனுபவிக்க வேண்டும். நீங்களும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது கொண்டு வந்தது, மீட்டெடுத்தது, பிரித்தெடுத்தது, பெரும் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றியது, உயர்த்தி வைத்திருக்கிறது அவருடைய அன்பு. அந்த அன்பை தியானிப்போம். அந்த அன்பு ஒன்றே போதும். அந்த அன்பை புரிந்து கொண்டால் போதும், அவரோடு நெருக்கம் வரும். அந்த நெருக்கம் இருந்தால் தேவனுக்கு நல்ல சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். அதான் தேவனை அறிகிற அறிவு. அதுக்கு தான் பவுல் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே போல தேவனுடைய அன்பை குறித்து சொல்வதற்கு நீ யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? வேதத்தில் யார்கிட்ட கேட்டால் தெரியும்? யாரு அன்பை பற்றி அதிகமாக பேசுறாரு? அன்பான சீஷன் யாரு? யோவான்கிட்ட கேளுங்க, அவருடைய அன்பை பற்றி சொல்லுவான். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். நமக்கு ஜீவனை கொடுத்த அன்பு, நமக்கு ஜீவனை கொடுத்த அன்பு. அவர் ஜீவனை கொடுத்து என் ஜீவனை மீட்டெடுத்தார். அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த என் ஜீவனை, என் ஆத்துமாவை ஜீவாத்மாவாக அவர் மாற்றினார். ஜீவனை கொடுத்த அன்பு. அதே யோவான் 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்மை தேடி வந்த அன்பு. இன்றைக்காவது மனுக்குலம் ரட்சிப்புக்காக இரட்சகரை அழைத்ததா? எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி இரட்சகரை அழைத்தோமா? நாம் அவர் மேல் அன்பு கொள்ளவில்லை, அவர் நம்மேல் அன்பு கொண்டு வந்தார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் தியானித்தாலே போதும். என்ன ஆண்டவரே, இவ்வளவு அன்பு என் மேல்? ஒரு வேத மனிதன், ஒரு தேவ மனிதன் இப்படியா சொல்லுகிறான், தேவன் நம் ஒவ்வொருவரையும் எப்படி நேசிக்கிறாராம், இந்த பூமியிலே வேற யாரும் இல்லை, நீ ஒருவன் மாத்திரம் இருக்கிறதாக நினைத்து தேவன் தன்னுடைய அத்தனை அன்பையும் உன்மேல் அவர் என்ன பண்றாராம்? பொழிகிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாவத்துக்கு நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் குமாரனை தந்தார். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். முந்தி வந்த அன்பு, அங்கிருந்து வந்த அன்பு.
நாம் தேடி போகலை, அங்கிருந்து வந்த அன்பு. நான் சிருஷ்டித்த என் ஜனம் என்ன பண்ணோம்? மீட்டெடுக்க என்ன பண்ணார்? முந்தி வந்தார், அவராகவே வந்தார். இந்த அவருடைய அன்பின் இந்த லட்சணங்களை அனுதினமும் தியானித்தாலே நாம் போதும், அவரை அறிகிற அறிவிலே நமக்கு நெருக்கம் வந்துவிடும். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3:16-19, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய அன்புக்கு 4 டைமென்ஷன்ஸ் உண்டு. There are 4 dimensions to God's love. அவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம். ஒரு விசுவாசியாய் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு தாகமுள்ளவர்களால் நாம் இருக்கவில்லை என்றால் இந்த 4 பரிமாணங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தருணங்களிலே அவருடைய அன்பின் பல கோணங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகள் மூலமாய் நாம் கடந்து வரும்பொழுது அந்த அன்பின் பல கோணங்களை, அவருடைய அன்பின் ஆழத்தை காட்டுகிறார். ஒரு சில சமயங்களிலே அந்த அன்பின் நீளத்தை காட்டுகிறார், உயரத்தை காட்டுகிறார். அந்த வாழ்க்கையின் தருணங்கள் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார்? அவைகள் வழியாய் நீங்கள் போகும்பொழுது அவருடைய அன்பின் பல கோணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த ஏக்கம், அந்த அறிகிற அறிவை குறித்த ஒரு ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் நம் வாழ்நாள் காலத்தில் ஒரு சில டைமென்ஷன் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் போய் நிற்போம். அவருடைய அன்புக்கு இவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவையெல்லாம் நான் அறிந்து கொள்ளாதபடி, அவரோடு நெருங்கி நான் ஜீவிக்காதபடி அங்கே போய் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது இந்த அன்பின் பல கோணங்களை நான் அறியாதவனாய் நான் போய் நிற்பேன். எப்பொழுது அப்படி என்றால் நான் எப்படி அவரை ஆராதிப்பேன்? இங்கே நான் அவரை புரிஞ்சிக்கலையே. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பொழுது அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வாஞ்சித்து, அதை அறிந்து கொள்வதற்கு அவர் இருதயத்தை நான் பார்த்து புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்கலையே. நான் அவர் சமூகத்தில் போய் எப்படி நான் இருப்பேன்? இந்த தேவனுடைய அன்பின் பல கோணங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள், வீணர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நம்ம பல விஷயங்களில் சும்மா இருக்கிறோம். தேவன் எதிர்பார்த்த காரியங்கள், நம் மூலமாய் அவர் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிற காரியங்களை தேவன் நம் மூலமாய் செய்ய முடிவதில்லை. ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு தேவன் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேற்றுவதற்கு அவரோடு நாம் நெருங்கி நடக்கிறோமா? அவருடைய அன்பிலே வலி இருக்கிறது. என்ன வலி? உன்னை அவர் போல மாற்றுவதற்காக அவர் படுகிற பாடுகளின் வலி பாருங்க. சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்தது மட்டுமல்ல, தேவன் உடைய அன்பில் இன்னும் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எப்படியாவது இவனை இவளை என்னை போல மாற்ற வேண்டும், உருமாற்ற வேண்டும் என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்மளோட போராடிட்டு இருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பில் என்ன இருக்கிறது? ஒரு வலி இருக்குது. அவர் படுகிற பிரயாசத்திலே ஒரு வலி இருக்கிறது. ஆவியானவருக்கு முழுமையான ஆளுகை கொடுக்காம, விட்டு கொடுக்காதபடிக்கு
இன்னும் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை பரலோக வாசிகளாய் பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அந்த அன்பில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பிரயாசம் இருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, உன்னை என்ன பண்ணணும்? பரலோக சிந்தை உள்ளவனாய் மாற்றுவதற்கு படாத பாடுபட்டு இருக்கிறார். தேவனுடைய அன்பு, இந்த அன்பில் உன்னையும் என்னையும் கனி கொடுக்கிற அவருக்கு பிரயோஜனமாய் மாற்ற வேண்டும் என்கிற உழைப்பு இருக்கிறது. கனியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கனி நிறைந்த ஜனமாய் பிரயோஜனமான அவருக்கான ஆயுதங்களாய் மாற்றுவதற்காக அந்த அன்பு என்ன பண்ணிட்டு இருக்குதான்? நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய பாதத்திலே அமராதபடிக்கு நேரம் எடுத்து அவர் சத்தத்தை கேட்பதற்கு நேரம் ஒதுக்காதபடி வேதத்தை மறந்து வாழுகிற உங்களையும் என்னையும் குறித்து அந்த அன்பு அங்கலாய்ப்பு கொள்ளுகிறது. அவர் மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அமர்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதிகமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை, அவர் இருதயத்தில் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு இயங்குகிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த மாய்மாலமான போலியான ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுகிறது. இன்னும் நமக்குள்ள எவ்வளவு துணிகரமான பாவங்கள், இன்னும் இருதய கடினங்கள், வீண் பெருமைகள், போலியான விசுவாச வாழ்க்கையின் அடையாளங்களை வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவ அன்பு என்ன பண்ணுது? தேவ அன்பு என்ன பண்ணுது? வேதனைப்படுகிறது. நம்ம மீட்டெடுத்த அந்த அன்பு வேதனைப்படுகிறது, கலக்கமடைகிறது. இதெல்லாம் தேவன் பொறுத்து கொண்டு என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும். நான் யோசித்து பார்க்குறேன். கடந்த ஆண்டு இதே நேரத்தில் உங்களோடு இருந்தேன். தேவன் கிருபையாய் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து மீண்டும் வந்திருக்கிறார். இங்கே அநேகரும் நாம் என்ன பண்ணுறோம்? கிருபையாய் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் தோட்டக்காரனை போல இன்னும் ஒரு ஆண்டு தேவ அன்பு. அந்த தேவ அன்பு இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து வருகிற அந்த அன்பை புரிந்து கொண்டோமா? இன்னும் ஒரு ஆண்டு கொடுத்திருக்கிறாரே, என்ன செய்திருக்கிறோம்? இன்றாவது இனியாவது நம்ம அவருக்காய் வாழ நம்ம தீர்மானிப்போமா? ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸில். இந்த தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர்வதற்கு நான் அனுதினமும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நாம் புரிந்து கொண்டோம், இந்த தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை ஒரு 3 குறிப்புகளை மாற்ற சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, அனுதினமும் அவரை பிரியப்படுத்துவதற்கு தீர்மானியுங்கள். என்ன பண்ணுமா? அவரை பிரியப்படுத்துவதற்கு தீர்மானியுங்கள். இது ஒரு தீர்மானம். இது ஒரு எண்ணத்தின் காரியம் அல்ல, ஒரு யோசனை அல்ல. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். 2 கொரிந்தியர் 5:9. அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமாக இருக்கிறதை நாடுகிறோம். பவுல் சொல்கிறார், எனக்கு வேற ஆசை இல்லை, எனக்கு வேற எண்ணம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்? அவரை எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்னவா இருக்கணும்?
நான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாற்றங்களை நான் செய்ய வேண்டும், என் வாழ்க்கை பாதையில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து யோசி. யோசேப்பு யாரும் பார்க்காத பொழுது என்ன சொன்னான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது யாரும் கேட்கல. அவன் ஒரே நோக்கம், தேவனை பிரியப்படுத்த விரும்பினான். அதுக்கு என்ன தேவை? நம்முடைய சுயத்தை நாம் என்ன பண்ணணும்? வெறுக்க வேண்டும். நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்த முடியாத ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? என்னது? நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும் போது நம்ம என்ன பண்ண முடியாது? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது. இந்த போராட்டம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கின்ற ஒரு காரியம். You have to address this. You have to address this. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த சிலுவையில் அறைந்திருக்கிற மாம்சத்தை, உங்கள் சுயத்தை சிலுவையில் அறைந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்பொழுதுதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்போ தேவனை பிரியப்படுத்தினால்தான் அவருடைய இருதயத்தின் இயக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, அனுதினமும் ஆவியானவன் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள். தட்ஸ் எ பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆமென். இல்லை, இருக்கிறாரா இல்லையா? எப்படி எப்படி அறிந்து கொண்டீர்கள்? எப்படி அறிந்து கொண்டீர்கள்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? என்ன சத்தத்தை காணோம்? அந்நிய பாஷை பேசுவது தான் அடையாளமா? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆகவே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதன் அடையாளமா? ஆமாவா இல்லையா? அந்நிய பாஷை பேசுவது ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், செயல்படுகிறார் என்பதுக்கு அடையாளம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் அந்நிய பாஷையை பேசுவதனால் நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி எண்ணுகிறீர்கள். அதுவல்ல. ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்து நான் அவரோடு இணைந்து செயல்பட்டு எனக்குள் இருக்கிறவைகளை தேவன் உருமாற்றுவதற்கு நான் விட்டு கொடுத்து அவரோடு செயல்படுகிறது தான் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அநேக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆவியானவரை, பல சமயங்களில் நீங்கள் நிறைய காரியங்களை உணர்த்துறீங்க, நிறைய காரியங்கள் எனக்கு பலவீனங்களை காட்டி கொடுக்குறீங்க, அண்டர்லைன் பண்ணுறீங்க, உணர்த்துறீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அசட்டை பண்ணுகிறேன். அது எல்லாருக்குள்ளே இருக்கிற பலவீனம் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? அப்படியே அசால்ட்டாக போயிடுறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய சபைகளை இருக்கிறதுனாலே, அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நீங்கள் ஆவியானவர் ஆளுகைக்குள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் சிறு சிறு விஷயத்திலும் என்ன பண்ணணும்? ஆவியானவர் கீழ்ப்படியணும். என் கோபத்தை, நான் பொய் சொல்கிறத, நான் அசிங்கமாக பேசுகிறதுல எனக்குள்ளே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி, எனக்குள்ளே இருக்கிற வீண் பெருமை, பாரம்பரிய பெருமை, பிடிவாதம், ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் உணர்த்துறாரா இல்லையா? என்றைக்காவது அதை குறித்து நாம் செயல்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, என் கோபத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள கசப்பு இருக்குது, அந்த கசப்பை எடுத்து போடுங்க. You need to walk with the Holy Spirit. You need to work with the Holy Spirit. And if you allow the Spirit of God to transform you, He will do it, provided you cooperate with Him. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அந்நிய பாஷையில் பேசி
உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்காக அல்ல. அந்நிய பாஷை பேசுங்க, தனிமையில் பேசுங்க, தனி அறையிலே தேவனோடு இருக்க நேரம் செலவிடும் போது பேசுங்க. ஆனால் அதில் திருப்தி அடைந்து விடாதீர்கள். அனுதினமும் தேவனோடு நடந்து அவரோடு இணைந்து, இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். தேவன் நம்மை உருவாக்குவது இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். யூ நீட் டு கோஆப்ரேட் வித் ஹிம். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் என்ன பண்ணணும்? கோஆப்ரேட் பண்ணணும். If you don't cooperate, you are not going to be the same. You are not going to change. You are going to be the same. 10 வருஷம் ஆவிக்கிற வாழ்க்கை, 10 வருஷம் ஆவிக்குரிய சபை, ஒரு மாற்றம் இல்லை. சுயத்தை இன்னும் வெறுக்கவில்லை. மாம்ச பலவீனங்கள் மாறவில்லை. சுயம் சாகவில்லை. என்ன பிரயோஜனம் ஆவிக்குரிய சபையில் வந்து? விஷன் 3000 எப்பொழுது நிறைவேறும்? எப்பொழுது நிறைவேறும்? நீங்களும் நானும் தேவனோடு பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்படும் பொழுது, அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது, நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்க விட மாட்டார். பரிசுத்த ஆவியானோடு இசைந்து வாழுங்கள். நீங்கள் என்னதான் பெரிய சர்ச்சில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும், that's secondary. Your walk with the Lord, with the walk with the Holy Spirit is more important. Let the Holy Spirit work in you. இன்றைக்கு நீங்கள் ஆத்மாக்களை ஆண்டுக்குள் நடத்துவதை ஊழியர் செய்யலையா? பரவாயில்ல. அடுத்த 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடங்க. ஒவ்வொன்றாய் உங்களுக்குள் இருக்கிறதை தேவன் மாற்றும்படி அர்ப்பணியுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்ம பாரம் வரும். ஏன்? நீங்கள் தேவனுடைய இருதயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவரைக்கும் கைகளை பார்த்தீங்க, என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்னதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இருதயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆவியானவர் அதை தான் செய்வார். அதுக்கப்புறம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே அவர் கொடுப்பார், வாங்கிக்குவோம். போனஸ். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ளீசிங் த லார்ட். கடைசியாக அவருக்காக பாடுபட அர்ப்பணியுங்கள், ஆயத்தமாகுங்கள். விசுவாச வாழ்க்கை ஒரு பஞ்சுமெத்தை அல்ல. விசுவாச வாழ்க்கையில் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்றும் கிடையாது. ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்வதற்கு நீங்கள் விலைக்கரையும் செலுத்தி ஆக வேண்டும். ஏன் ரட்சிப்பு இலவசம்? அதற்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். ஆனால் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீ காத்துக்கொள்வதற்கு நீ விலைக்கிரயம் செலுத்தி ஆக வேண்டும். அவமானங்கள் வரும். உன் மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறையணும், ஒடுக்கணும். மனம் போல் வாழ முடியாது. அது நிமித்தமாய் பாடுகள் வரும். பவுல் பாருங்க, பெரிய லிஸ்டே, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, 2 Corinthians 11 பெரிய லிஸ்டே போட்டார். சிறைச்சாலையில் இருந்தேன், அடிக்கப்பட்டேன், சித்திரவதை பண்ணப்பட்டேன், பெரிய லிஸ்ட்டு. எதற்காக? நல்லா இருந்திருக்கலாம் மனுஷன், படிப்பு வசதி பணக்காரன் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்காக. கொலோசியர் 1:24 சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து பாடுபட்டாரே, அதில் குறைவு இருந்ததா? இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய மாம்சத்தில். அப்போ அவர் பாடுபட்டாரே, அதில் குறைவு இருந்ததை நிறைவேற்றாரா? இல்லை. சபைக்காக என்ன பண்ணார்? சபை எழும்புவதற்காக, சபை கட்டப்படுவதற்காக நீங்களும் நானும் சபையாராய் பட வேண்டிய பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் பட்டால் ஒழிய நாம் சபை வளராது. இன்னும் யாரும் பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி எல்லாம் டீச்சிங் எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவார், கொடுப்பார், சேர்த்து வச்சு கணக்கு கேட்பார். நீங்கள் நானும் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் தேவனிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்ல, தேவனுக்காக நான் என்னத்தை செய்ய முடியும், நான் என்ன கொடுப்பேன், என் ரட்சிப்பை அருளினாரே, நான் அவருக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி
உன் சிந்தையை மாற்றுங்க, பாடுபட ஆயத்தமாயிருங்கள். இப்படிப்பட்ட சிந்தை உடலாக நீங்கள் இருந்தால் நீங்கள் வீணராக இருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட விஷன்லாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். அனுதினமும் ஆதி திருச்சபையில் அனுதினமும் என்ன பண்ணாங்க? சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குமானால், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிற அந்த வாஞ்சை இருக்குமானால், நம் வாழ்க்கையை பார்த்து தேவன் ஆத்துமாக்களை நம்மை அவர் சமூகத்துக்கு சபை கொண்டு வருவார். 3 காரியம் சொன்னேன். அனுதினமும் அவரை பிரியப்படுத்த தீர்மானியுங்கள். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம், எந்த மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரியப்படுத்த வேண்டாம். உலகத்தை, சமுதாயத்தை பிரியப்படுத்தாதீங்க, ஆண்டவரை மாத்திரம். அதற்காக என்ன விலை கிரயமும் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருங்க. 2வதாக அனுதினமும் ஆவியானவரோட என்ன பண்ணுவோம்? சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோடு நடந்து இசைவாய் அவரோடு செயல்பட்டு தேவன்மை உருவாக்குவதற்கு, உருமாற்றுவதற்கு விட்டு கொடுங்க. 3வதாக அனுதினமும் அவருக்காக பாடுபட ஆயத்தமாக. அப்போ தேவன் நம்மை அவருக்கென்று வல்லமையாய் பயன்படுத்துவார். அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை வெளிப்படுத்த வாஞ்சி உள்ள தேவன் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இன்னும் அதிகமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறேன். ஆண்டவரே, இனி நான் உம்முடைய கரத்தை பார்க்க போவதில்லை, உம்முடைய இருதயத்தை நான் பார்க்க போகிறேன். உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, இதமெல்லாம் உமக்காக, எண்ணமெல்லாம் உமக்காக, நெஞ்சமெல்லாம் உமக்காக, ஏக்கமெல்லாம் உமக்காக. ஒரு வாழ்வு அது உமக்காக, எண்ணமெல்லாம் உமக்காக, ஏக்கமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எந்த விலை கிரயமும் செலுத்துவதற்கு கிருபை தாரும். எஞ்சியுள்ள நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு செலவிட கிருபை தாரும். உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இப்படி வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு உருமாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.